லாஸ்ட்ல என்னமா பண்ணோம்? லாஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? சுவந்திகா, அபிநயா, ஜீவிதா, லாஸ்ட்ல என்னமா பண்ணோம்? எது வரைக்கும் பண்ணிருக்கோம்? Yes, preparation பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? I think we were doing preparation. Preparations of alcohol. Let us continue, ma. Hydroboration. Next reaction. Hydroboration. What do you mean by hydroboration, ma? Converting propene to CH3, CH, double bond CH2. இதை வந்து ப்ரோபேன் 1ஆல மாத்த போறோம். சரியா? அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆன்டி மார்கானிக் ஆக்சிடேட். ஆன்டி மார்கானிக் ஆக்சிடேட். அதனாலதான் ஒன் பொசிஷன்ல வந்து வந்தது போயிடுச்சு. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் சார், எஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. என் வாய்ஸ் கேக்குது எல்லாருக்கும்? மை வாய்ஸ் ஆடிபிள்? எஸ் மேம். மேம் இப்பதான் புதுசா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எதனா டவுட் இருந்தா கேட்கலாம்ல மேம்? ஹலோ மேம். கேட்கலாம்டா, கேட்கலாம். ஓகேவா? அப்படி வாய்ஸ் பிரேக் ஆகுது பயங்கரமா. எனக்கு தெரிஞ்சு நெட் கொஞ்சம் எங்க நல்லா வருதோ உட்காருங்க. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, எனக்கு கேட்கல நீ என்ன பேசிட்டீங்க. ஹலோ மேம். சொல்லுங்க. ஹலோ மேம், நான் நியூ ஸ்டூடண்ட் தான் மேம். இது என்ன லெசன் மேம்? இது வந்து ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதாவது ஸ்டேட் போர்டு ஹைட்ராக்சி. நான் ஸ்டேட் போர்டு தான் மேம். ஓகே இந்த சாப்டர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே சொல்றேன், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ன்ற சாப்டர் தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஐபேக்லாம் முடிச்சு ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்திருக்கேன். அதனால நீங்க ரொம்ப மிஸ் பண்ணல. சரியா? சோ லெட் அஸ் ப்ரோசீட். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இப்போ இதோட ரியாக்ஷன் பார்க்கலாம். BH3 ஆட் பண்றோம். BH3 அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் போரேன். இட் இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? இதை ஆட் பண்றோம். ஹவு மெனி டைம்ஸ் தான்? 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா நடுவுல மட்டும் ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டே வரும். 3 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம், நடுவுல ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். டபுள் பாண்ட் என்ன ஆயிடும்? சிங்கிள் பாண்ட் ஆயிடும். So what is the thing that CH3, CH2, CH2, ரைஸ். இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் போரேன் ஆட் பண்றோம், அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் ஹைட்ரஜனை கொடுக்கும். ஓகே, அப்ப என்ன ஆயிடும்னா 3 டைம்ஸ் நீங்க இந்த மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடுவுல ஹெச் ஆட் பண்ணலாம். அப்ப டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிடும். பட் இந்த CH2 அப்படிதான் இருக்கும். ரைஸ்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல you're going to add hydrogen peroxide. எவ்வளவு மோல்ஸ்? 3 மோல்ஸ் ஆட் பண்றோம். H2O2 ன்னு எழுதுவீங்கல்ல, அதை தான் நான் இப்படி எழுதுறேன். ஹலோ மேம், சொல்லுப்பா. இது செகண்ட் வால்யூமா மேம்? செகண்ட் Okay, வால்யூம் ma'am. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது. சரியா? ஓகே மேம். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க புக்ல. இல்ல EDS மேம், ல வந்து செகண்ட் வால்யூம் புக் இன்னும் என்கிட்ட இல்ல, அதனால தான். பரவாயில்லப்பா, நீ நோட்ஸ் எழுதிக்கோ. ஓகே சரியா? நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கோ, இல்ல ஏதாவது புரியல கேளு. ஓகே மேம். சரி, இப்போ பெராக்சைடு ஆட் பண்ணுங்க. பெராக்சைடு 3 மோல்ஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுவும் இதுவும் சேர்ந்து CH3 CH2 CH2 OH. ப்ரோபனால் ஃபார்ம் ஆகுது. பை ப்ராடக்ட் என்னமா? H3BO3. What is H3BO3? 3H 1B 3O. This is nothing but boric acid. Okay? இந்த வாட்டி சொல்லலாமா? புரோபீன் எடுத்துக்கோங்க, போரேன் ஆட் பண்ணுங்க. போரேன்ன்றது ரெடியூசிங் ஏஜென்ட், ஸோ நடுவில் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ CH3 CH2 CH2 3 times B. அதுல பெராக்சைடு ஆட் பண்றோம். அப்போ ப்ரோபனோனால் ஃபார்ம் ஆகுது. அண்ட் பை ப்ராடக்ட் வந்து H3BO3 போரிக் ஆசிட். சரியா? எழுதிடுவாங்க. மேம் மேம் கேட்டா மேம் சொல்லுப்பா. செகண்ட் ரியாக்ஷன் மட்டும் வருதுன்னு சொல்லுங்க மேம். மேம் அப்போ இது புரோபீன் எடுத்துக்கிறோம்ப்பா. இதுல போரேன் ஆட் பண்றோம். போரேன்ன்றது வந்து 3H கொடுக்கும். அது போய் நடுவில் போய் ஆட் ஆகும். ஸோ CH3 CH2 CH2 3 times B. அடுத்த ஸ்டெப் பெராக்சைடு ஆட் பண்றோம். H2O2 இருக்குல்ல, ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது 3 மோல்ஸ் ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆயிடும்? CH3 CH2 CH2 OH 3 times ப்ரோபேன் 1 நாள் ஃபார்ம் ஆகுது. H3BO3 ஃபார்ம் ஆகுது, போரிக் ஆசிட். சரியா? ஓகே சரி, எழுதிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். 1 minute வெயிட் பண்ணுங்க மேம். சரிப்பா, எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சாப்பா? போலாமா? நெக்ஸ்ட் போலாம் மேம், போலாம் மேம். சரிங்கப்பா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன். இதெல்லாம் என்னதுமா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து உங்க புக்குக்கு பின்னாடி போயிட்டு இப்ப நான் கொடுக்க போறது எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்.
ஆல்கஹால். சரியா? இது பிரைமரி ஆல்கஹால்னு வச்சுக்கலாம். மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணோம்னா ஆல்டிஹைடு கொடுப்போம். அதுல மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணோம்னா ஆசிட். இதுல ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஆசிட் கொடுப்போம். மைல்டு ரிடக்ஷன் ஆல்டிஹைட். மைல்டு ரிடக்ஷன் அகைன் பிரைமரி ஆல்கஹால். அதாவது ஆல்டிஹைட்ல மைல்டு ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். ஆசிட்ல இருந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? நான் இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு ஷார்ட் கட்மா. இது வந்து இந்த சாப்டர் இல்ல, எல்லா ஆர்கானிக் சாப்டருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, கன்வர்ஷன்ஸ்க்குலாம். இப்போ போர்டு எக்ஸாம்ல வரும் இல்லையா, அந்த conversions. கேக்கல கண்ணா, வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு. என்ன சொன்ன? மேம் இது லாஸ்ட் வீக்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சுல மேம். கொடுத்துட்டேனா அது? சரி சரி, ஓகே குட். பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சரி மூணுமே கொடுத்துட்டேனாவா? லூகாஸ் டெஸ்ட் வரை அன்னைக்கு முடிச்சிருக்கோம் மேம். இல்ல, இந்த ஷார்ட் கட் கொடுத்தேனா? மேம் பிரைமரி செகண்டரி ட்ரேசரி மூணுமே பார்த்தாச்சு மேம். ஓகே, இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே. இந்த மாதிரி எஸ் போட்டு மேம். எஸ் எஸ் மேம். மேம். மேம் ஒன்ஸ் சொல்லுங்க மேம், புரியல மேம். இது ஒண்ணும் இல்ல, இது வந்து ரியாக்ஷன்லாம் கிடையாதுமா, இது ஒரு ஷார்ட் கட், அவ்வளவுதான். பிரைமரி ஆல்கஹால்ல மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைட் வரும். அதுல மைல்டு ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆசிட் வரும். அப்புறம் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் பண்ணோம்னா ஆசிட் வரும். பிரைமரி ஆல்கஹால்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா ஆல்கஹால் வரும். அண்ட் ஆசிட்ல இருந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டோம்னா பிரைமரி ஆல்கஹால். அதுதான் இந்த ஷார்ட். வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம். ஆமா, அதை எழுதியிருக்கேன், பண்ணியிருக்கேன், கரெக்ட் பண்ணியிருக்கேன். ரிக்னார்ட் ரீசன் சொல்லி கொடுத்தனப்பா, இல்ல இதெல்லாம் பண்ணமான்னு பாருங்க, நோட்ஸ் செக் பண்ணுங்க. பார்த்தாச்சு மேம். முடிச்சாச்சு மேம் அதுவும். சரி, அப்பனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போடலாம். பிசிக்கல் மேம் ப்ராப்பர்ட்டிஸ் அதுவும் முடிச்சாச்சு மேம். எல்லாம் பண்ணிட்டோமா பாருங்க. மேம் லூகாஸ் ரியேஜென்ட் முடிச்சிருக்கோம் மேம். அது வரைக்கும் முடிச்சிருக்கோம் மேம். ஓகே, சரி. ஓகேப்பா. விக்டர் மேயர் டெஸ்ட் எழுதிக்கோங்க. விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a distinguished test between primary, secondary and tertiary alcohol. Primary, secondary and tertiary alcohol கான அது ஒரு distinguished test. விக்டர் மேயர் டெஸ்ட்
சோ இதுல எப்படின்னா கலர் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் பிரைமரி ஆல்கஹால்டா, ஸோ இதுல வந்து ரெட் பாஸ்பரஸ் அண்ட் அயோடின் ஆட் பண்றோம். இங்க ரெட் பாஸ்பரஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட் பாஸ்பரஸ் வந்து கேட்டலிஸ்ட். என்னது கேட்டலிஸ்ட். அயோடின் தான் வந்து ஆட் ஆகுது. அப்ப என்ன ஆயிடுங்க, இந்த OH பதிலா என்ன வந்துடும், ஐ வந்துடும். அது எப்படி நம்ம மேஜிக் மாதிரி ஐ வருதுன்னா, ஹெச் வந்து உனக்கு பாஸ்பரஸ் ஆசிட்ஸா வெளியில போயிடும், H3PO3 போயிடும். ஓகேவா, ஐ வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? ரெட் பாஸ்பரஸ்ன்றது கேட்டலிஸ்ட் அண்ட் அயோடின் வந்து ஆட் பண்றோம். OH வந்து இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஐ. அதுல H வந்துட்டு உனக்கு எப்படி போயிடும்னா H3PO3 அண்ட் POI3 அந்த மாதிரி, அதெல்லாம் அன்ஸ்டேபிளான ஒரு பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா AgNO2 ஆட் பண்ண போறோம். ஸோ AgNO2 ஆட் பண்ணா என்ன ஆகும்னா AgI வந்து வெளியில போயிடும். AgI அப்ப என்னடா வரும், CH3 CH2 NO2 நைட்ரோ ஈத்தேன் ஃபார்ம். நைட்ரோ மெத்தட். சரியா, நைட்ரோ, இது பேர் என்ன, நைட்ரோ ஈத்தேன். எத்தனால். இப்போ இது ஆட் பண்ணுங்க, நைட்ரஸ் ஆசிட். இதுக்கு பேர் என்ன, நைட்ரஸ் ஆசிட். HNO2 தான் நான் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். இது போட்ட உடனே என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல H2 இருக்கு இல்லையா, இந்த ஆல்பா கார்பன் சொல்லுவோம். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல உள்ள கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். அதுல இருக்கக்கூடிய H2வும் இந்த ஆக்சிஜனும் வெளியில போயிடுது. போயிடுச்சுன்னா என்ன வரும், CH3 CNO2 டபுள் பாண்ட் NOH அப்படின்னு வரும். ஓகேவா, வந்துச்சா? இதுல NaOH போட்டா ரெட் கலர்ல ஃபார்ம் ஆயிடும். ரெட் கலரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், பிரைமரி ஆல்கஹால் தான் அது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சரியா, இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எத்தனால் எடுத்துக்கோங்க, ரெட் பாஸ்பரஸ் அயோடின் ஆட் பண்ணுங்க. ரெட் பாஸ்பரஸ் வந்து கேட்டலிஸ்ட், OH பதிலா ஐ வந்துருது. அதுல AgNO2 ஆட் பண்றோம். AgI வெளியில போயிடுது, NO2 வந்துருது. அடுத்த ஸ்டெப்ல HNO2 ஆட் பண்றோம், HONOன்னு எழுதிக்கணும். ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து H2O வெளியில போயிடுது, நம்மளுக்கு டபுள் பாண்ட் NOH வருது. அதுல NaOH போனோம்னா ரெட் கலர் வருது. This shows that it contains primary alcoholic group. இதுக்கு பேர் தான் விக்டர் மேயர் டெஸ்ட். சரியா, எழுதிக்கோங்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சாடா? யாருக்கு எழுதியாச்சு டவுட் இருக்கா? எல்லாம் எழுதியாச்சு மிஸ். நோ மேம், நோ மேம். ஓகேடா, இப்போ இதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். OH பதிலா என்ன ஆகும், CH3 வருமா? CH I CH3. கரெக்ட், எஸ், ஐ வருதா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னடா பண்ணோம், AG NO2. போட்ட உடனே என்ன ஆயிடும், Agயும் ஐயும் வெளியே போயிடும். NO2
correct. CH3, CH3, NO2. very good. HNO2 இப்படி எழுதிக்கலாமா? இப்ப ஆனா H2O எப்படி போகும்னா இந்த O போகாது. அதுக்கு பதிலா இந்த இடத்துல என்னமா இருக்கு? H இருக்குல்ல, இந்த Hம் இந்த OHம் வெளியில போகும். H2O அப்படின்னு வெளியில போகும். இப்ப என்ன வந்துரும்? CH3 மத்ததெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். அதுல எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இங்க என்ன வந்துரும் நம்மளுக்கு? NO. NO2. NO மட்டும் தான் வரும். ஏன்னா வாட்டர் உனக்கு வெளியில போயிடுது. ஓகே மேம். இதுக்கு பேரு இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இதுக்கு பேரு சூடோனா ஃபால்ஸ்னு உங்களுக்கு தெரியும். நைட்ரால். சரியா? சூடோ நைட்ரால்னு பேரு. இதுல வந்து நீங்க NaOH ஆட் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். ப்ளூ கலர் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது வந்து செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லிட்டு செகண்டரி ஆல்கஹால். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ல மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. யூஸ்வலா போகும் பிரைமரியில, ஏன்னா அங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதால OHம் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிட்டு NO மட்டும் அட்டாச் ஆயிடுது. அதுல என்ன வச்சு போட்டா ப்ளூ கலர் தான் வருது. சரியா? இது வந்து செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் டெர்ஷரி வரும். எழுதியாச்சு மேம். எழுதியாச்சு மேம். இப்போ டெர்ஷரி ட்ரை பண்ணுங்கம்மா. CH3, CH, CH3, CH2, I2. OH பதிலா என்ன வரும்? I வருமா? எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் ஸ்டெப்டா CH3 ஐக்கு பதிலா NO2 வரும் மேம். 3 NO2 HONO போட்டா இங்க H இருக்கா இல்லையாடா? வராது மேம். இல்ல No. மேம். H இருக்கா? இல்ல மேம். நோ மேம். நோ ஆல்பா ஹைட்ரஜன். கரெக்டா? நோ Yes, ஆல்பா ma'am. ஹைட்ரஜன். சோ நோ ரியாக்ஷன். அதோட ஸ்டாப் பண்ணும். அப்போ உனக்கு இங்க என்ன கலர் வருதோ அதான் ஆன்சர். கலர்லெஸ். புரியுதாடா?
ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஏன் அங்க வரல, எதுக்காக டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி நின்றுடுச்சு இல்லையா? இட் இஸ் நத்திங் பட் அங்க ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாததால அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது. ஸோ டெர்சரி ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் HNO2 ஸ்டெப்பே வராது. finished மேம். இதுவும் ஒரு டிஸ்டிங்கிஷ் டெஸ்ட். எப்படி லூகாஸ் டெஸ்ட் ஒரு டிஸ்டிங்கிஷ் டெஸ்டோ அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a distinguished டெஸ்ட் between primary, secondary and tertiary alcohol. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து டீஹைட்ரோஜனேஷன் தான். டீஹைட்ரோஜனேஷன்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரோஜனேஷன்னா ஆடிங் ஹைட்ரஜன், டீஹைட்ரோஜனேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறோம். ஸோ பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. காப்பர் at 573 Kelvin. இது ஆல்பா கார்பன். இதுல இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல அது வெளியில போயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா பிரைமரி ஆல்கஹால மைல்ட் ஆக்சிடேஷன் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? aldehyde. ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் வரும். அப்போ how many carbons? 2 carbons. அப்ப என்னடா வரும் நம்மளுக்கு? CH3 CH1 plus H2. என்ன சொல்லலாமா? பிரைமரி ஆல்கஹால் சி டீஹைட்ரோஜனேஷன்னாலும் ஆக்சிடேஷன்னாலும் ஒண்ணுதான். ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் removal of hydrogen. ஹைட்ரஜன். ஸோ ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடுது. அந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஆல்டிஹைட் வரும். இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் காப்பர் at 573 Kelvin ஹீட் பண்றோம். இப்போ என்ன ஆயிடும்னா இந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடுது. ஸோ கீட்டோன் பிளஸ் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ பிரைமரி ஆல்கஹால காப்பர் at 573 Kelvin போட்டா ஆல்டிஹைட் வரும். செகண்டரி ஆல்கஹால் போட்டீங்கன்னா காப்பர் at 573 Kelvin கீட்டோன் வரும். இதே வந்து டெர்ஷரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெர்ஷரி ஆல்கஹால் இதுல alkaline வரும். ஆல்கீன் வரும். சரியா? எதுக்காக அப்படி வருதுன்னா ஏன்னா அந்த டெர்ஷரி கார்போகேட்டையன் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல்பா, திஸ் இஸ் பீட்டா. இதுவும் பீட்டாவா? இதுவும் பீட்டாவா? அதாவது ஆல்பா பீட்டானா என்ன? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இமிடியட் நெக்ஸ்ட் உடனே இருக்குல்ல அது ஆல்பா, அதுக்கு பக்கத்துல இருந்தா பீட்டா. சரியா? நீங்க எந்த பீட்டா வேணா எடுத்துக்கலாம், நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ CH3 கேன் பி ரிட்டன் as CH2 bond H. இந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க, இந்த பாண்டை வெளியில எடுத்துங்க. அதாவது CH2 bond H இருக்கலாமா, அந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த OH இருக்கு இல்லையா அந்த பாண்டு வெளியில வந்துடும். இப்போ என்ன ஆயிடும்? CH3 டபுள் பாண்ட் CH2 கீழே CH3 பிளஸ் வாட்டர். ஸோ பிரைமரி ஆல்கஹால்ல டீஹைட்ரோஜனேஷன் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைட் வருது. செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன், டெர்ஷரி ஆல்கஹால் ஆல்கீன். ஆல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். மேம் அந்த tertiary alcohol மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் ஒரு வாட்டி. டெர்ஷரி வேற லாங்குவேஜ் பார்க்கலாம். CH3 CH3 CH3
OH. Copper at 573 Kelvin. போட்டு ஹீட் பண்ணா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இது ஆல்பா, இது பீட்டா, இது Yes. பீட்டா, இது பீட்டா. கரெக்டா? ஸோ இதுல CH3 எப்படிடா எழுதலாம்? CH2 bond H அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்னா இந்த பாண்டிங் வந்துடும், இந்த பாண்டு வெளியில போயிடும். அப்ப என்ன ஆயிடும்? CH3 C டபுள் பாண்ட் CH2. கீழே உள்ள மற்றதெல்லாம் அப்படியே எழுதணும், அதுல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ OH H சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். புரிஞ்சுதா? Yes, ma'am. எஸ் மேம். மேம் எழுதியாச்சு மேம். மேம் 1 minute மேம். கேடா? Finish மேம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து எத்தனால் இருக்கு இல்லையா? எத்தனால ஆல்கலைன் KMnO4 ஆட் பண்றோம். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆக்சிடேஷன் அப்படின்வாங்க. ஆக்சிடேஷன். Alkaline KMnO4 is a very strong oxidizing agent. அது என்ன பண்ணோம்? பிரைமரி ஆல்கஹால அந்த ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, எவ்வளவு கார்பன் இருக்கும்? எத்தனால்ன்றது CH3 CH2 OH இல்லையா? எத்தனை கார்பன் இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ஆசிட் வரும். ரிமைனிங் ஹைட்ரஜன் வந்து வாட்டரா வெளியில போயிடும். இது எல்லா ஆல்கஹாலுக்குமே பொருந்தும். நான் சொல்றது இட்ஸ் அ பிரைமரி ஆல்கஹால். நான் சொல்றது வந்து இட்ஸ் ஃபார் பிரைமரி ஆல்கஹால். சரியா? செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா கீட்டோன்ல ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இது வந்து பிரீத் அனாலிசிஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது குடிச்சிட்டுலாம் ஓட்டுவாங்க இல்லையா நைட்ல, ஈஸியா ரோட்ல எல்லாம் இப்போ நியூ இயர்லாம் வரும்போது. ஸோ அப்போ வந்துட்டு போலீஸ்லாம் எப்படி குடிப்பாங்கன்னா கையில வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஒரு யாராவது ஒருத்தங்க குடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஊத சொல்லுவாங்க ஒரு சொல்யூஷன்ல. அது என்ன சொல்யூஷன்னா K2Cr2O7 concentrated H2SO4 which is a strong oxidizing agent. சரியா? இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இந்த எத்தனால வந்து அந்த ஐ மீன் பர்சன் யார் வந்து குடிச்சிருப்பாங்களோ ஸோ அவங்க வந்து அதுல ப்ளோ பண்ணுவாங்க, ஊதுவாங்க. இதுல இந்த சொல்யூஷன்ல இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா குரோமியம் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அது ரெடியா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா +3 கன்வெர்ட் ஆகுது.
ஸோ ஆரஞ்சுல இருந்து கிரீனுக்கு கன்வெர்ட் ஆகும், ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வில் கெட் ரெடியூஸ்ட். எப்பவுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து +6ல இருந்து +3 மாறுது. ஸோ எத்தனால் வந்து ஆசிடா மாறுது, எத்தனால் வந்து ஆசிடா மாறுது. ஓகே, அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃப்ரம் +6 it turns to +3. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து எவ்வளவு கிரீனா மாறி இருக்குன்றத பொறுத்து தான் அவங்க எவ்வளவு குடிச்சிருக்காங்கன்ற அளவு. ஸோ நிறைய குடிச்சிருக்காங்க, ஓவரா குடிச்சிருக்காங்க அப்படின்னா அது உடனே கிரீனா மாறிடும். அதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க, சரி நிறைய குடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இது பிரீத் அனாலிசிஸ் டெஸ்ட். எத்தனால்ல பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது அது என்ன ஆயிடும்னா கிரீன் கலரா மாறுது. ரைட், both the reaction ரெண்டுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். மேம் மேல எழுதி இருக்கிறது காமிங்க மேம். மேம் கீழே எழுதி இருக்கிறது காமிங்க மேம். Ma'am, finished, ma'am. Yeah. Yes, ma'am. ஸோ இதுல ரிடக்ஷன் கூட பண்ணலாம். ஸோ சே ப்ரோபனால் இதுல வந்து சப்போஸ் இஃப் யூ யூஸ் HI and ரெட் பாஸ்பரஸ், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் இருந்தாங்க HI and ரெட் பாஸ்பரஸ். இதை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்தாலும் ஆல்கேன் கொடுக்கும், ஆல்கேன். சரியா? ஸோ பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கார்பன் இருக்கு, 3 இருக்கா? ஸோ அதோட ஆல்கேன் கொடுக்கும், CH3 CH2 CH. ஹைட்ரஜன் வந்து வாட்டர் வெளி, ஐ மீன் OH குரூப் வந்து வாட்டர் வெளியில போடும், ஆல்கேன் வந்து காமன். எந்த ஃபங்க்ஷன் குரூப் இருந்தாலும் HI and ரெட் பாஸ்பரஸ் போட்டீங்கன்னா ஆல்கேன் வந்து கொடுக்கும். ஹைட்ரோஃபோன் டெஸ்ட் சொல்லுங்க.
மேம் ப்ராடக்ட் எப்படி மேம் CH3 வந்துச்சு? கேக்கலப்பா. ப்ராடக்ட்ல எப்படி மேம் CH3 வந்துச்சு? எம்ஜி எங்க இருக்கு? சிஎஸ் எப்படி வந்துச்சுன்னு CH3 மேம். ரிடக்ஷன் எஸ் தானே, மேம். ரிடக்ஷன் தானே. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து வாட்டர் வெளியில போயிடுது. இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுது. ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் போலாம் மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஐடோஃபார்ம் டெஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா கார்பன் வந்து இருக்கணும். NaOH and I2 ஆட் பண்ணீங்கன்னா இதான் ஐடோஃபார்ம்னு சொல்லுவோம். இது வந்து ஆல்பா, இது வந்து பீட்டா. இந்த ஆல்பா கார்பன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஐடோஃபார்மா வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வரும் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல, போர்டு எக்ஸாம்ஸ்ல, ஸ்டேட் போர்டு, CBSE, எனி போர்டு கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் என்ன ஐடோஃபார்ம் டெஸ்ட் பேஸ் பண்ணி டெஃபினட்டா இருக்கும். ஏதாச்சும் ஒரு வழியில வந்துடும். ஸோ வாட் இஸ் தட் ஐடோஃபார்ம் டெஸ்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் இருக்கு, NaOH I2 இருக்கு. இதுல ஆல்பா கார்பன் வந்து ஐடோஃபார்மா மாறுது, which is yellow precipitate. அதுல ஒரே ஒரு கார்பன் மட்டும் லெஃப்ட் அவுட் இருக்கு இல்லையா பீட்டால, அது வந்து கரஸ்பாண்டிங் சால்ட்டா மாறுது, HCOONA. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும், NaI and water. இது நான் ரியாக்ஷனா தரேன் உங்களுக்கு. இது நான் ஆரோ மார்க் மேல எழுதிட்டேன். இப்போ ரியாக்ஷனா தரேன். CH3 CH2OH plus NaOH plus ஐடோஃபார்ம் டெஸ்டோட ரியேஜன்ட். இது வந்து ஆக்சுவலா என்னதுமா, ஆக்சிடேஷன் தான். இருக்கு என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் தான் நடக்குது. சரியா? இப்போ 143 ஞாபகம் போடுறேன். ரியாக்டன் சைட்ல 143. ஓகே, ஸோ இதுல இதுதான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் தான் உங்களுக்கு ஐடோஃபார்மா மாறுது, வித் இஸ் எல்லோ precipitate. ரிமைனிங் ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, கரஸ்பாண்டிங் சால்ட் HCOONA. ரெண்டு கார்பன் இருந்துச்சுன்னா CH3 COONA அப்படி வரும். அண்ட் 3 I ஏற்கனவே இங்க போயிடுச்சு இல்லையா, ஸோ 3 NaI and water. இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ஐடோஃபார்ம் டெஸ்ட். இதுல என்ன கிடைக்குது நம்மளுக்கு, எல்லோ precipitate கிடைக்குது. மேம் இந்த ஈக்குவேஷன் மாதிரி சொல்லுங்க. எத்தனால், NaOH and I2. ஓகே,
எத்தனால் NaOH and I2 போட்டோம்னா ஆல்பா கார்பன் இருக்கு இல்லையா, அது வந்து ஐடோஃபார்மா மாறுது CH5. ஓகே, ஆல்பா கார்பன் தான் முக்கியம் இதுல. ஆல்பா கார்பன் இல்லைன்னா நடக்காது ரியாக்ஷன். ஸோ அந்த ஆல்பா கார்பன் வந்து ஐடோஃபார்மா மாறுது. ரிமைனிங் ஒரு கார்பன் வந்து சால்ட்டா மாறுது. மீதி என்னடா இருக்கு, Na இருக்கு, I இருக்கு, ரிமைனிங் வாட்டரா விடுபடும். மேம் HCOO ஓட நேம் என்ன மேம்? சோடியம் ஃபார்மேட் ஆர் சோடியம் மெத்தனோயேட். sodium formate or sodium methanoate. ஓகே மேம். மேம் PPT ना मैम? Precipitate ना. मैम? Precipitate. Okay मैम. Precipitate ना, which will third is a precipitate. liquid-ஆவும் இருக்காது, solid-ஆவும் இருக்காது, நடுவுல இருக்கும். ஓகே மேம். இது எழுதிட்டு சொல்லுங்க, என்னென்ன குரூப் வந்து உங்களுக்கு ஐடோஃபார்ம் டெஸ்ட் காட்டும்னு சொல்றேன். சொல்லுங்க. Finished मैम. Secondary alcohol. Ketone. Secondary ketone, methyl ketone சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து ஐடோஃபார்ம் டெஸ்ட் காட்டுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுதான் ஆல்பா கார்பன். ஸோ செகண்டரி ஆல்கஹால் ஆர் செகண்டரி கீட்டோன் ஐடோஃபார்ம் டெஸ்ட் வந்து காட்டும். சரியா, இந்த குரூப். அதாவது செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கணும், OH. இல்லைன்னா செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கணும், கீட்டோன், எத்தனால், எத்தனால். இதெல்லாம் மட்டும்தான் ஐடோஃபார்ம் டெஸ்ட் காட்டும். COCH3 குரூப் இல்லைன்னா CH3 CHOH குரூப், எத்தனால், எத்தனால். இது எல்லாமே ஐடோஃபார்ம் டெஸ்ட் காட்டும். இது வந்து ஒரு டிஸ்டிங்கியூஸ் டெஸ்ட். கெமிஸ்ட்ரியில டிஸ்டிங்கியூஸ் டெஸ்ட்னா என்ன இருக்கும்னா, ஒரே ரியேஜென்ட் ரெண்டு இதுக்கு ஆட் பண்ணும்போது ஒண்ணுத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணும், இன்னொன்னுக்கு ஆன்சர் பண்ணாது. இன்னும் ஒரு இதுக்கு எழுதிட்டு நான் இது வேற எதுக்கு கேட்பாங்கன்ற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. எத்தனால் ப்ரொபனாலுக்குமே இது ஒரு டிஸ்டிங்கியூஸ் டெஸ்டா சொல்லலாம். எத்தனால் வந்து ஐடோஃபார்ம் கொடுக்கும், ப்ரொபனால் வந்து கொடுக்காது. ப்ரொபனால் will not give ஐடோஃபார்ம் டெஸ்ட். மேம் ஏன் மேம் ப்ரொப்பனால் மட்டும் ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல வராது? ஆமாண்டா, அதுல ஆல்பா கார்பன் இல்லையே. உனக்கு வந்துட்டு ப்ரொபனால்ன்றது டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நிறைய செயின் இருந்தா வராதுப்பா. ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் இருக்கலாம், மேக்ஸிமம் 2 கார்பன்ஸ் இருக்கலாம். அது எத்தனால்ல இருக்குல்ல, அதனால தான் எத்தனால் காட்டுது, வேற இது காட்டலாம். ஓகே மேம்.
மேம் நெக்ஸ்ட் போலாம் மேம். நீங்க இதுக்கு எழுதுங்க, செகண்டரி ஆல்கஹாலுக்கு எழுதுங்க பார்க்கலாம். ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஓகே, propan-2-ol plus NaOH plus alcohol. Right on. Okay. Okay. Answer வந்துச்சாமா? ஸோ இதுதான் ஆல்பா கார்பன் இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடோஃபார்மா வரும். அண்ட் 1 4 3 yellow precipitate. Yellow precipitate. The number of carbon atom 2 carbons இருக்கு. So ethanoate acetate, that is sodium ethanoate or sodium acetate. Remaining 3 NaI plus 3H2. சரியா? இதுதான் வந்து ப்ராடக்ட்ல வருது. ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேடம் காம்ப்ளெக்ஸ் சரியா? இதுதான் வந்து மெயினா ஆல்கஹால். இப்போ நம்ம ஃபீனாலுக்கு போறோம். ஃபீனால் ஈத்தர்ஸ் முடிச்சுட்டு கிளைகாலும் கிளிசராலோட சில ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியாமா? இப்போ ஃபீனாலுக்கு போகலாம். ஸோ ஃபீனாலோட ப்ரிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து டவுஸ் ப்ராசஸ் படிச்சிருப்பீங்க சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரியாக்ஷன் இது. குளோரோபென்சீன்ல aqueous NaOH or KOH நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? ஹாலோ ஆல்கேன்ஸ்ல பார்த்திருக்கோம். aqueous KOH or NaOH. இந்த ரியாக்ஷன் நடக்கிறது ஈஸியா கஷ்டமாடா? ஈஸியா நடக்குமா இல்ல டிஃபிகல்ட்டா? ஈஸி மேம். எப்படி சொல்றீங்கடா ஈஸினா? டிஃபிகல்ட்டா பிகாஸ் ஆஃப் வாட்டர் aqua சொல்யூஷனாலயா மிஸ்? ஓகே சரி. யாரோ இங்க டிஃபிகல்ட் சொன்னீங்களேப்பா, எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனால இது டிஃபிகல்ட்னு? இந்த லெசன் முடிச்சிட்டாங்க மாமா, அது ரியாக்ஷன் கொஞ்சம் 4-5 ப்ராடக்ட் வரும் அதனால. ஏண்டா இதெல்லாம் ஒரு ஆன்சராடா?
ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு அரோமேட்டிக் இல்லமா, குளோரோ பென்சீன் இஸ் an aromatic compound. அதுல ma'am. இப்போ இந்த ரியேஜென்ட்ட ஸ்பிளிட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் அஷ்னி, யூ ஆர் ரைட். எஸ், இப்போ இந்த ரியேஜென்ட்ட ஸ்பிளிட் பண்ணுங்க. A பிளஸ் OH minus. மைனஸ். OH மைனஸ்ன்றது என்னதுமா? எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? Is it an Nucleophile. electrophile? Yeah, it is Electro. nucleophile. Correct? It's a nucleophile. OH minus is a nucleophile. இப்போ அந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். சரியா? அப்போ இந்த பாண்ட் வந்து உடையணும். இந்த பாண்ட் உடைஞ்சாதான் KCl வெளியில போக முடியும், OH வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஆனா இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. எதனால ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, குளோரினை சுத்தி அதோட லோன் பேர்ஸ் இருக்கும் இல்லையா, ரெசனன்ஸ் நடக்கும். இந்த பாண்டிங் வந்துரும். உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெசனன்ஸ்லாம் எப்படி நடக்கும்னு. உள்ள ஆல்டர்னேட் பாண்ட்ஸ் இருக்கும் இருக்கும்ல. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்க வரும்போது உள்ள இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும்? வெளியில வரும். So அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? OH. No, okay. கரெக்டா? partial double bond character. The carbon here is sp2 hybridized. கார்பன் வந்து sp2 hybridized இருக்கும் and partial double bond character. partial double bond character. இது ரெண்டும் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, இந்த டபுள் பாண்டை உடைக்கிறது கஷ்டம். சரியா? சிங்கிள் பாண்டை உடைக்கிறது ஈஸி, ஆனா டபுள் பாண்ட் கஷ்டம். அதனாலதான் நீங்க வந்து டவுஸ் ப்ராசஸ்ல 623 கெல்வின் 300 அட்மாஸ்பியர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், ஹை டெம்பரேச்சர் ஹை பிரஷர் போடுறீங்க. அப்படி போட்டா இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இல்லாம நடக்கவே நடக்காது. அதனாலதான் சொல்லுவாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட எழுதும் போது கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டா எழுதணும், இல்லைன்னா மார்க் தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான். சரியா? இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னடா ஆயிடும்? K plus Cl minus will go out. It forms phenol OH. plus Okay. KCl. புரிஞ்சுதா? ஏன்னு டவுஸ் ப்ராசஸ்ன்றது இட் இஸ் a nucleophilic. பாருங்க, நீட்லயோ ஜேயிலயோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அது வந்து சப்ஸ்டியூஷனா இல்ல அடிஷனா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால நம்மளுக்கு தெரியணும். ஸோ டவுஸ் ப்ராசஸ் வந்து என்ன ரியாக்ஷன்மா? இட் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபைல் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். இட்ஸ் a nucleophilic substitution. ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடக்காது. அப்படி நடக்க வைக்கிறதுக்கு தான் we need a condition. சரியா? இது எழுதிட்டு நான் சொன்ன அந்த நோட்ஸையும் எழுதிக்கோங்க. எதனால அது ஈஸியா நடக்காதுன்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மேம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அந்த sp3 ஹைபிரிடைஸ்டு பார்ஷியல் டபுள் பாண்ட் எழுதிருக்கீங்களா மிஸ்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள வரும், பென்சீன் ரிங் உள்ள வரும். அப்படி வரதால இந்த இடத்துல டபுள் பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. டபுள் பாண்டா இருக்கிறதால அது ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ சின்ஸ் அது டபுள் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால சப்ஸ்டியூஷன் வந்து ஈஸியா நடக்காது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்றோம், ப்ரெஷர் யூஸ் பண்றோம், ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் யூஸ் பண்றோம். சரியா? எஸ் மேம்.
finished, miss. Present. பென்சீன் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணா போதும். என்ன இவ்வளோ ஈஸியான ஒரு ரியாக்ஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்சீன் டயோசோனியம் குளோரைடுன்னு சொல்றது வந்து ஒரு சால்ட். அது பேர் என்ன? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இட்ஸ் a salt. So water எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H plus OH minus ஸ்ப்ளிட் ஆகும். N2 கேஸ் வெளியில போயிடும். HO Cl வெளியில போயிடும். N2 வெளியில போயிடும். அவ்வளவுதான். So phenol வந்துரும். Benzene ring of OH is phenol. N2 gas escape ஆயிடுது. HCl form ஆயிடுது. Very simple reaction. So benzene diazonium chloride ல water add பண்ணோம்னா we get phenol. மேம் பென்சின் டைஅசோனியம் குளோரைடு வந்து சால்ட்டா மேம்? ஆமாடா. ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் மேம். சரிடா. ஸோ இந்த ரியாக்ஷனும் வந்து ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பென்சீன் எடுத்துக்கோங்க. அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. சரியா? என்ன ஆகும்னா இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? நடுவில் பிளஸ் போடுங்க. இப்போ பென்சீன்ல ஹெச் இருக்கோம்லமா, அந்த ஹெச்சிங் வந்து ஜாயின் ஆயிடும். இப்போ நடுவில் பிளஸ் வந்துருச்சு. இதுக்கு பேரு ஐசோப்ரோபைல். இந்த குரூப்புக்கு பேரு ஐசோப்ரோபைல்னு பேரு. அது பென்சீன் ரிங்ல வந்து அட்டாச் ஆயிடும். இதுக்கு பேரு தான் கியூமீன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷன் கிடையாது, ஆனா இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஏர் ஆக்சிடேஷன். ஓகே, பாருங்க. இது இப்ப என்ன ஆயிடும்னா, இது வந்து ஒரு பெராக்சைடு பாருங்க. ஏர் ஆக்சிடேஷன். ஏர் ஆக்சிடேஷன் என்ன பண்ணா, இந்த சிக்கும் எச்சுக்கும் நடுவுல 2 ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகுது. இதுக்கு பேரு பெராக்சைடுன்னு பேரு. சரியா? இப்ப என்ன ஆயிடும்னா கீட்டோன் ஃபார்ம் ஆயிடுது. பீனால் வந்து CH3. இப்ப இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் எங்க ஷிஃப்ட் பண்ணல. அப்ப என்ன ஆயிடும்? CH3 propanol. So what is this? Phenol. Phenol plus propanol வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். நான் இந்த வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வந்து கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பென்சீன் எடுக்கிறோம். பென்சீன் பிளஸ் புரோபீன் போட்டு அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு போடுறோம். போட்ட உடனே ஐசோப்ரோபைல் கேட்டையான் போயிட்டு அட்டாச் ஆகுது.
பென்சின் ரிங்ல. இதுக்கு பேரு பியூமீன்னு பேரு. அந்த பியூமீன்ல ஏர் ஆக்சிடேஷன் பண்றோம். அப்படி ஏர் ஆக்சிடேஷன் பண்ணும்போது சிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 2 ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகுது. அதுக்கு பேரு பெராக்சைடு. பாண்டை ஷிஃப்ட் பண்ண உடனே அது அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது, கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. பென்சின் ரிங்ல OH வந்து அட்டாச் ஆகுது. புரியுதா? எப்படி பண்ணலாம்? மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். புரிந்தாடா? மேம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் மேம். எஸ் மேம், ஃபினிஷ்டு மேம். யாருக்காவது டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? CO2 ஆட் ரிமூவ் பண்றதா மேம்? எஸ், வெரி குட். எஸ், கரெக்ட். இப்ப நான் எழுத போற காம்பவுண்டுக்கு பேரு சாலிசிலிக் ஆசிட். சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதுல ஃபர்ஸ்ட் இதுல எண்ணெய் ஆட் பண்றோம். எண்ணெய் ஆட் பண்ண உடனே ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த H வந்து ஈஸியா ரீப்ளேஸ் ஆகும். இப்படி வருது. ஓகேவா? H வந்து வெளியில போயிடுது. இப்போ இதுலடா NaOH CaO இதுக்கு பேர் தான் டீகார்பாக்சிலேட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. NaOH CaO என்ன ஆயிடும்னா Na2CO3 வெளியில போயிடும். Na2CO3 என்ன ஆயிடும்? அது phenol plus Na2CO3. அவ்வளவுதான். phenol வந்துச்சு பாருங்க. மறுபடியும் சொல்லலாமா? சாலிசிலிக் ஆசிட் எடுத்துக்கணும். இந்த காம்பவுண்டுக்கு பேரு சாலிசிலிக் ஆசிட். அதுல எண்ணெய் ஆட் பண்றோம். எண்ணெய் ஆட் பண்ண உடனே இங்க H வந்து ரீப்ளேஸ் ஆகுது NaOH. அதுக்கப்புறம் NaOH and CaO போட்டு ஹீட் பண்றோம். அப்போ Na2CO3 வெளியில போயிடுது. பீனால் கிடைச்சிருக்கு.
மேம் ம். மேம் தமிழ்லயும் சாலிசைலிக் ஆசிட் தானே மேம் அதுக்கு நேம்? ஆமாண்டா, தமிழ்லயும் அதான் ஓகே இருக்கும். ஓகே மேம். எழுதியாச்சு மேம். மேம் ப்ரீவியஸ் பேஜ் ஒரு வாட்டி காட்டுறீங்களா மேம்? ஓகே தேங்க்யூ மேம். பீனால் வந்து more acidic than ethanol. ஓகேவா? ஏன்னா இப்ப பாருங்க, இந்த H OH, இந்த H ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? இல்ல இந்த H ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியாதா? இந்த H தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து மைனஸ் ஐ. மைனஸ் ஐனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். எங்க இருந்து? ஆக்சிஜன் மேல இருந்து இங்க கொண்டு வரும். அப்போ OH பாண்ட் என்ன ஆயிடும்? வீக் ஆயிடும். H வந்து மேம் ஈஸியா வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் பிரேக் ஆகுது மிஸ். பென்சீன் ரிங் எல்லாருக்கும் மேம் வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுது மேம். எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? நோ நோ மேம். மேம். சரி. கொஞ்சம் நெட் எங்க செக் பண்ணிக்கோமா, எங்க நல்லா ஃப்ளோ வருதோ அங்க உட்காந்துப்போம். சம்டைம்ஸ் அது அப்படி ஆகும். யா, இப்போ பென்சீன் ரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா OH பாண்ட்ல ஆக்சிஜனுக்கு மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது வந்து உள்ள வரும். அப்ப இந்த OH பாண்ட் என்ன ஆயிடும்? வீக் ஆயிட்டு H வந்து ஈஸியா H பிளஸா வெளியில போடும். ஆனா எத்தனால்ல பாத்தீங்கன்னா இந்த OH பாண்ட் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் ஆயிடும். எப்படி? இது வந்து பிளஸ் ஐ. பிளஸ் ஐ என்ன பண்ணும்? இட் வில் டொனேட் த எலக்ட்ரான்ஸ் டு தி ஆக்சிஜன். அப்போ OH பாண்ட் என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. H பிளஸ் ஈஸியா வெளில கொடுக்காது. அதனால எது வந்து மோர் அசிடிக், பீனாலா எத்தனாலானா பீனால் இஸ் மோர் அசிடிக் டியூ டு பென்சீன் ரிங் இஸ் மைனஸ் ஐன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் ஐ குரூப். மைனஸ் ஐ என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும், எடுத்துரும்.
மேம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் மேம். இப்போ பீனால் மோர் அசிடிக்னு சொல்றதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கு? எண்ணெய் போட்டீங்கன்னா ONA + H2. ஓகே, இதுவே ஒரு அசிடிக் நேச்சரை ப்ரூவ் பண்றதுக்கான ரியாக்ஷன். ஆனா பீனாலுக்கும் அசிட்டிக் ஆசிட் என்ன இது கேட்டிருக்காங்கம்மா, ஜேஇல கேட்டிருக்காங்க. பீனாலுக்கும் அசிட்டிக் ஆசிடுக்கும் கம்பேர் பண்ணா எது வந்து மோர் அசிடிக் அப்படின்னா கண்டிப்பா அசிட்டிக் ஆசிட் தான். ஏன்னா அது ஆசிட் குரூப்பே இருக்கிறதால அதுதான் மோர் அசிடிக்கா இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், பீனால் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்ட் தான். ஆனா ஆசிட்னு வந்துட்டா ஆசிட் தான் ஃபர்ஸ்ட். புரியுதா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்கலாம். நம்ம நேரா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். பீனால் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் என்ன அர்த்தம்? நீங்க ஆட் பண்றது வந்து குரூப் எங்க போகும், ஆர்த்தோக்கும் பேராக்கும் போகும். மேம் ஒன்ஸ் சொல்லுங்க மேம். பீனால் இஸ் an ஆர்த்தோ பேரா டைரக்டிங்னா நீங்க ஆட் பண்ற குரூப் ஆர்த்தோ பொசிஷனுக்கும் பேரா பொசிஷனுக்கும் போகும் அப்படின்னு என்னன்னு நான் சொல்றேன். ரியாக்ஷன் எழுதுனா உங்களுக்கு புரியும். இது எழுதி சொல்லுங்க. ஓகே மேம். மேம் பீனாலுக்கும் அசிட்டிக் ஆசிட்க்கும் சொன்னீங்களா மேம், அது என்ன மேம்? ஆசிட்னு இருந்தா அதுதான்டா மோர் அசிடிக்கா இருக்கும். புரியல மேம். இங்க ஆசிட் குரூப் இருக்கா, எஸ் மேம். அதுதான்டா மோர் அசிட். ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் போலாம் மேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிடக்ஷன். மேல தூக்குங்க மேம், மேல ஸ்கிரீன் காமி. மேம் ரிடக்ஷன்னா தமிழ்ல என்ன மேம்? அதுல ஆக்சிஜன் இருக்கும் இல்லடா, ஆக்சிஜனை எடுக்கிறது. அதுக்கு என்ன சொல்ற தமிழ்ல? ஆக்சிஜனை வெளியில எடுக்கணும். எனக்கு லிட்டரல் மீனிங் தெரியல. மேம் finished மேம். பீனால்ல ஜிங்க் டஸ்ட் போடுறோம். ஜிங்க் டஸ்ட்னா ஜிங்கோட பவுடர் போட்டா, இது மெட்டல் இல்லடா, மெட்டல் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்.
அப்ப என்ன பண்ணோம், Zn வந்து இந்த ஆக்சிஜனை அதோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆயிடும்னா பென்சீன் பிளஸ் ZnO அப்படின்னு வரும். பென்சீன் வரும். இதுக்கு பேர் தான் ரிடக்ஷன். பீனால் பிளஸ் ஜிங்க் டஸ்ட் ரிடக்ஷன். Ma'am, finished, ma'am. கேட்டீங்களாடா? எஸ் மேம். சரி, என்ன பண்ணுங்க, இப்ப முடிச்சிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் போயிட்டு எல்லாரும் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பீனால முடிச்சுட்டு இதுல கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். ஆல்கஹால்ஸ் yes, அண்ட் ma'am. பீனால்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணி நீங்க படிச்சுட்டு வந்தா தான் அது ஈஸியா இருக்கும், இல்லைன்னா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது வரைக்கும் முடிச்ச வரைக்கும் எல்லாம் நல்லா தரவா படிச்சுட்டு வந்துருங்க. நோட்ஸ் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. Yes, ma'am. சரியா? Next class லயா, ma'am? ஆமா, நெக்ஸ்ட் சண்டே வந்து Okay, நம்ம ma'am. கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். படிச்சுட்டு வந்துருங்க. சரியா? Yes, ma'am. ஏன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இமிடியேட்டா, அதுக்காக தான் சொல்றேன். ரெடியா அந்த கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி வில் ஹேவ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட். சரியா? ஓகே Yes, மேம். ma'am. ஓகேடா. அண்டர்ஸ்டுட்? Thank- புரிஞ்சுதா? yes, ma'am. சரி, பார்க்கலாம். சரியா? பாய்டா. Thank you, ma'am. தேங்க்யூ. பாய். Yes. பாய். Yes. தேங்க்யூ மேம். Thank you, ma'am.